T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மேனம் ராசி அன்பர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் பிறந்து 7 மாத காலம் கிடுகிடுன்னு ஓடி போச்சு. பார்த்தீங்கன்னா சில இடங்களில் மழை பொழிகிறது, பல இடங்களில் மழை இல்லாமல் மேட்டாங்காடு வெள்ளாம் பண்ணவர்கள்லாம் பயிர் காஞ்சி போச்சு. பார்த்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டது. ஒரு போகம் வெள்ளாமே இல்லை. இந்த ஆகஸ்ட் மாதனாச்சும் மழை பொழியணும் அப்படின்னு வருண பகவானை எல்லோருமே வேண்டிக் கொள்ளுங்க. ஆகஸ்ட் மாத விசேஷங்கள். ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி 18ஆம் இருக்கு. ஆடி அமாவாசை, இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமாவாசை. ஆகஸ்ட் மாதம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது. அதாவது கும்பராசியில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை. இது இந்தியாவில் தெரியாது. இந்த சந்திர கிரகணம் மற்ற நாடுகளுக்கு தெரியும். ஆகஸ்ட் மாதம் சதய நட்சத்திரம் தொடங்கி மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் 31 நாட்கள் முடிகிறது. ஆகஸ்ட் மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 18 வரை கடகராசியில் சூரியன், ஆகஸ்ட் மாதம் 22 வரை கடகராசியில் புதன், ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி குரு பகவான் கிழக்கே உதயமாகிறார். ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசிக்கு செவ்வாய், கன்னி ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் 4 கிரகங்கள் வெவ்வேறு வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாங்க. மீனராசியில் சனி பகவான் வக்கரம், ராகேது கும்பம், சிம்மத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். திருக்கணித பஞ்சாங்கப்படி 9 நவகரங்கள் மூலம் மீனம் ராசி என்பதற்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் காணலாம். மீனம் ராசி அதிபதி குரு பகவான் பார்த்தீங்கன்னா மேற்கே அஸ்தமனமாக 5வது வீட்டிலே மறைந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு குழப்பமான நிலை, ஒரு சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மன நிம்மதி கிடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் தான் தொழிற்ஸ்தானத்திற்கும் அதிபதி. அப்போ சரியான முடிவெடுக்க முடியாத ஒரு குழப்ப நிலையில் மீனராசி என்பர்கள் இருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 12 வரை. குரு பகவான் கிழக்கே உதயமானால் மீனராசிக்கு பழையபடி குழப்பங்கள்லாம் நீங்கி வேலை உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்களை சந்திப்பீங்க. குரு உதயமாகும் போது உங்களுக்கு நல்ல காலம்தான். மீனராசியிலே சனி பகவான் வக்கரகதியில் செல்கிறார். பார்த்தீங்கன்னா 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி அப்படின்னாலே உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு திருப்தி இருக்காது, நிம்மதி இருக்காது. நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, தானாக பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு புலம்ப விட்டுரும். குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்து விட்டுரும். சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது பெரும்பாலும் நன்மை தான். அந்த நிம்மதியை மீனராசி என்பதற்கு கிடைக்கும். பயணங்கள் மூலம், போக்குவரத்து மூலம் பணங்காசு செலவுகள் ஆகும். மீனராசிக்கு 4ஆம் இடம் செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செல்கிறார். சுகஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்லும் போது சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. விவசாயம், மண் சார்ந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உண்டு. 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது உங்கள் தாயார், உங்கள் அம்மா அதிகமாக கோவப்படுவாங்க. அம்மாவுக்கு கண் எரிச்சல், தலைவலி, இந்த மாதிரி அம்மாவுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். 4வது வீட்டிலே செவ்வாய் செல்லும் போது பார்த்தீங்கன்னா வீட்டை பராமரிக்கலாம், புதிதாக வீடு கட்டலாம். இப்படி வண்டி வாகனங்கள் சார்ந்து செலவுகளையும் உண்டாக்கும். அதிகமாக கோவப்பட வைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் வழியில் மீனராசி என்பர்கள் இப்போ அனுசரித்து தான் போகணும். இதை சண்டை கட்டினீங்கன்னா பக்கத்தில் இருப்பவர்களிடம், உங்கள் வீட்டை சுற்றி இருப்பவர்களிடம்
கடும் விரோத போக்கில் கொண்டு போய் விட்டுரும். ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வரை 5வது வீட்டிலே புதன் செல்கிறார். கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் புதன் செல்வது பார்த்தீங்கன்னா சாதகமற்ற அமைப்பு தான். உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்களா, உங்கள் குழந்தைங்க மேலே நீங்கள் வந்து முழு கவனம் எடுத்து குழந்தைகளை வந்து கண்காணிக்கணும். குழந்தைங்க படிப்பில் கவனம் எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து விளையாட்டுத்தனமாக பொழுதுபோக்காக மற்ற பிள்ளைங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து படிக்காமல் போயிடுவாங்க. ஏன்னா கடகத்தில் புதன் செல்வது படித்து கொண்டிருப்பவர்களுடைய வாழ்க்கையை படிப்பை வந்து கெடுத்து விட்டு போயிடும். ஆகஸ்ட் மாதம் 18 வரை 5வது வீட்டிலே சூரியன் செல்லும்போது உஷ்ண கிரகம் 5ஆம் வீட்டில் இருக்கிறது. இந்த சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான நோய் நொடி அடிக்கடி வரும். உங்களுக்காக இருந்தாலும் சரி, குடும்ப நபர்களுக்காக இருந்தாலும் சரி. ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி சூரியன் வந்து சிம்மராசியில் ஆட்சி பெறுவார். மீனராசிக்கு 6ஆம் அதிபதி 6வது வீட்டிலே ஆட்சி பெறும்போது இப்போ வந்து அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள், வேலைக்காக அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் பாஸ் ஆவீங்க. அரசு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று செல்லும்போது அரசு உதவிகள், அரசு சலுகைகள் மீனராசி என்பதற்கு கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். ஏன்னா 6ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் செல்லும்போது எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம். ஆகஸ்ட் மாதம் 18லேருந்தே 6வது வீட்டிலே சூரியன் செல்வது மீனராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. நீங்கள் வந்து எதிரிகளை ஜெயிக்கலாம். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, ஒரு நல்ல நேரத்தை அனுபவிக்கலாம். நேரம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 6வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். புதன் 6ஆம் இடம் செல்வது நல்லதுதான். ஆகஸ்ட் மாதம் பிற்பாதி கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மீனராசிக்கு 7வது வீட்டிலே சுக்கிர பகவான் நேச நிலையில் செல்கிறார். சனி பார்வையிலும் செவ்வாய் பார்வையிலும். 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டிலே நீச்சமாக செல்லும்போது சிலருக்கு வந்து பயண போக்குவரத்து அடிக்கடி பயணங்கள் சென்று வர மாதிரி இருக்கும். பயண போக்குவரத்தில் எதிர்பாலினவர்களிடம் ஒரு சிலர் அசிங்கப்படுற மாதிரி, அவமானப்படுற மாதிரி. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் செல்லும்போது அது நேசமாக இருக்கிறார். பயண போக்குவரத்தில் எதிர்பாலினவர்களிடம் கவனமாக இருக்கணும். தெரியாமல் கை பற்றுச்சு, கால் பற்றுச்சு, அவங்க வந்து உங்களை வந்து கண்டபடி பேசலாம். 7வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது கூட்டாக தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோடு சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும். மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார். அவர் வந்து வக்கரகதியில் இருக்கிறார். அதனால் வந்து சனி வக்கரமாக இருக்கும்போது பெரிய அளவு உங்களுக்கு நன்மை தான். மீன ராசிக்கு 6, 12 சர்ப்ப கிரகங்கள். 12வது வீட்டிலே ராகு இருக்கும்போது ஆன்மீகம் சார்ந்து, கோவில் திருப்பணிகள் சார்ந்து பணங்காசு அவ்வப்போது செலவாகிட்டே இருக்கும். 6ஆம் வீட்டில் கேது செல்லும்போது பெரும்பாலும் கடன் இருக்காது, எதிரிகள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிலருக்கு வேலையே இல்லாமல் வீட்டில் இருப்பாங்க. சிலர் வந்து வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பாங்க. தனக்கு படித்த மாதிரி எத்தனை டிகிரி வாங்கிங்களோ அந்த டிகிரிக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பீங்க. அந்த முயற்சிகள்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் 18க்கு பிறகு வெற்றியாகும். ஆகஸ்ட் மாதம் மீனராசி என்பளுக்கு நேரம் சூப்பராக தான் இருக்குது. நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.